ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். உலகத்திலே அதிக முட்டாள்கள் வாழ்கிற சரியாக சொல்லணும்னா வாழ்ந்த ஒரு பகுதியாக ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மெக்கோரி ஐலாண்டை சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 150 வருடங்களுக்கு முன்னாடி அங்கே போய் சேர்ந்த மனிதர்கள் அங்கே பண்ண ஒரு தப்பால் அந்த தீவே அழிவோட விளிம்புக்கு போய் சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறமா என்னென்னமோ பண்ணி அதெல்லாம் சரி பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் சரி பண்ணவே முடியல. கடைசியாக ஒரு 10-15 நாய்கள் அந்த தீவுக்குள்ளே கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் தான் அந்த நாய்கள் அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா தான் இப்போ அந்த தீவு பழைய நிலைமைக்கு கொண்டு போய் சேர்ந்துருக்கு. இப்போது இந்த நாய்களை கொண்டு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணாங்கல்ல, இதுக்காக மட்டுமே 200 கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் அவங்களுக்கு செலவாயிருக்கு. அப்படி என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எலிகள் தான் பிரச்சனை. எலித்தொல்லை அதிகமாகிடுச்சு அதானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஏதோ நம்ம வீட்டில் வந்து சேர்கிற மாதிரி 1-2 எலிகள் வந்து நம்ம சாப்பாடை சாப்பிடுது அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இங்கே லட்சக்கணக்கான எலிகள் வந்து சேர்ந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு குன்றில் மண் சரிவு ஏற்பட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பென்குயின் காலனி ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போகிற அளவுக்கு இந்த எலிகள் நிறைய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு. எலிகள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலிகளோட சேர்ந்து முயல்கள், பூனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவுக்கு சம்மந்தமே இல்லாத நிறைய விலங்குகள், லட்சக்கணக்கான விலங்குகள் மனிதர்களால் அங்கே கொண்டு வந்து விடப்பட்டு அந்த விலங்குகள் எல்லாம் தான் இவ்வளோ பிரச்சனைகளை ஏற்படுத்திச்சு. எதுக்காக அந்த தீவுக்குள்ள மனிதர்கள் இவ்வளோ விலங்குகளை கொண்டு வந்து விட்டாங்க? இவ்வளோ பெரிய பிரச்சனையை நாய்கள் எப்படி சரி பண்ணி கொடுத்துச்சு? உலகத்தில் மனிதர்கள் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையான இந்த மெக்கோரி ஐலாண்ட் பிரச்சனையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைஃப் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சொன்ன அந்த ஒரு சம்பவத்தால் மட்டுமே நான் அந்த தீவில் இருந்த மக்களையோ இல்லைனா ஆஸ்திரேலியாவில் இருந்த மக்களையோ அந்த முட்டாள்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. இந்த சம்பவத்திலே தொடர்ச்சியாக நிறைய தப்புகள் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய தவறுகளை தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அது என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம போக போக பார்ப்போம். முதல்ல இந்த எலிகள் பிரச்சனையை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் மத்தியில் 2 தீவுலேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு தான் இந்த மெக்கோரி ஐலாண்ட். இது 34 கிலோமீட்டர் நீளத்துலையும் அதிகபட்சமாக ஒரு 4 கிலோமீட்டர் அகலத்துலையும் தான் இந்த தீவு இருக்குது. அவ்வளோ குட்டியான தீவு தான். 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தீவுக்கு மனிதர்கள் வந்து சேர்ந்ததுக்கான பெரிய அளவில் எந்த ஆதாரமுமே கிடையாது. பாலினேஷிய இனக்குழு மக்கள் அவங்க யாருன்னா அப்படியே ஆதி காலத்திலேயே அவங்க வந்து இந்த மாதிரி கடல் பயணம் பண்ணக்கூடியலாம் அதிகமாக பண்ணியிருக்கவங்க. அந்த இன மக்கள் ஒருவேளை வந்து சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. மற்றபடி அந்த தீவுக்கு பெரிய அளவில் மனிதர்கள் 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து சேர்ந்ததுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. அதனால் மனிதர்கள் வரலைனாலே அந்த ஒரு தீவு நல்லா தானே இருக்கும். அதனால் அந்த தீவில் இயற்கையாக இருந்த அந்த எலிஃபண்ட் சீல்ஸ், அந்த பென்குயின்ஸ், பெட்ரல் அப்படிங்கிற ஒரு வகையான பறவைகள், சீகள், இந்த மாதிரி நிறைய பறவைகளும் அங்கே இருக்கக்கூடிய நிறைய செடி கொடிகள், மரங்கள் இதெல்லாமே நல்லபடியாக அங்கே நல்லா செழித்து இருந்துச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மற்ற நிலப்பரப்பை விட ரொம்ப தூரம் தள்ளி கடலுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பறவைகள் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இடமாகவும் இந்த மெக்கோரி ஐலாண்ட் தான் காலகாலமாக இருந்திருக்கு. இப்படி நிம்மதியாக இருந்த அந்த தீவுக்குள்ளே பிரச்சனை வர ஆரம்பித்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1810களுக்கு அப்புறமா தான் ஃபெட்ரிக் ஹேசல்பரோ அப்படிங்கிற ஒரு சீலர். இப்போ சீலர் அப்படிங்கிறவங்க யாருன்னா இந்த சீல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் எலிஃபண்ட் சீல்ஸ் வந்து இந்த தீவில் அதிகமாக இருக்குது. அந்த சீல்ஸை வேட்டையாடி அதை கமர்ஷியலாக வெளியே விற்கிறவங்கள தான் வந்து சீலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த தீவுக்குள்ளே வந்து சேர்ந்து இங்கே எலிஃபண்ட் சீல்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அங்கே மனிதர்கள் நிறைய பேர் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கடலுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னாலே எப்படி வந்து சேர முடியும்? கப்பல்கள் வழியாக தான் வந்து சேர முடியும். அந்த கப்பல்கள் வழியாக அடுத்தடுத்து மனிதர்கள் வந்து சேரும் போது அந்த கப்பல்களுக்குள்ளே இருந்த அந்த எலிகளுமே இந்த தீவுக்குள்ளே வந்து சேர ஆரம்பிக்குது. இப்போ எலிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், அது எந்த விதமான கடினமான சூழல்லையும் ரொம்ப ஈஸியாக பழகி வாழ்ந்துடும். ஆனால் மெக்கோரி ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் அங்கே எலிகளுக்கு சொர்க்கமே கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இந்த எலிகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய எந்த விலங்குமே அந்த மெக்கோரி ஐலாண்டில் கிடையாது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதனால் இனப்பெருக்கம் செஞ்சு அப்படியே அதிகமாக பெருக முடியுது. இன்னொரு பக்கத்தில் அங்கே இருந்த ஏற்கனவே இருந்த பறவைகளுக்கோ இல்லை குட்டி குட்டி விலங்குகளுக்கோ இந்த எலிகள் மாதிரியான ஒரு விலங்குகிட்ட வந்து எப்படி தப்பிச்சு வாழணும் அப்படிங்கிறது இயற்கையாகவே அதுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஏன்னா அங்கே பெரிய இந்த மாதிரியான வேட்டையாடிகள் இல்லை. அதனால் இந்த எலிகள்கிட்ட வந்து அதுங்களுக்கு எப்படி தப்பிக்கணுங்கிறதும் தெரியல. அதனால் இதுக்கு உணவு அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 2 பக்கமும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால அதுங்க சந்தோஷமாக சாப்பிட்டு இனப்பெருக்கம் பண்ணிட்டு அப்படியே அந்த தீவில் அதிகமாக பெருக ஆரம்பிச்சிருக்கு. இப்படி நடந்துட்டு இருந்த சமயத்தில் தான் மனிதர்கள் தெரிஞ்ச இன்னொரு தப்பை பண்ணாங்க. அதுதான் முயல்களை அந்த தீவுக்கு கூட்டிகிட்டு இருந்தது. முயல்களை பொறுத்தவரை அதுங்க ரொம்ப அதிகமாகவே இனப்பெருக்கம் பண்ணும். இப்போ ஒரு முயல் நல்லபடியாக இருக்குது அப்படின்னா அதால் சராசரியாக ஒரே வருஷத்தில் 20 குட்டிகள் வரைக்கும் கூட போட முடியும். அந்த 20 குட்டிகள் அடுத்த வருஷத்துலேயே குட்டிகள் போட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டு அந்த முயல்கள் சீக்கிரமாக அப்படியே இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இந்த எலிகள் அங்கே இருக்கக்கூடிய பறவைகள், அதோட முட்டைகள், அதுக்கப்புறம் பூச்சி, இலரிகள் இதெல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணுது. இன்னொரு பக்கம் இந்த முயல்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த புதர்கள், குட்டி குட்டி செடிகள் இதெல்லாத்தையுமே சீக்கிரமாக சாப்பிட்டு காலி பண்ண ஆரம்பிக்குது. அதனால் 2 இயற்கை வளங்களுமே இந்த மெக்கோரி ஐலாண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக
அப்படியே குறைய ஆரம்பிக்குது. இதில் இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா, இந்த எலி முயல் ரெண்டுமே அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு அந்த தீவை அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இப்போ முயல்களை பொறுத்த வரைக்கும் அது இந்த மாதிரி புதர்கள்லாம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்குது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிறைய பறவைகளுக்கு இந்த மாதிரி புதர்கள், சின்ன சின்ன செடிகள் இதில் போய் முட்டை போட்டு அந்த கூடு கட்டக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. இப்போ அந்த செடிகள், அந்த புதர்கள் எல்லாத்தையும் இந்த முயல்கள் காலி பண்ணதுனால அந்த பறவைகளுக்கு சரியாக முட்டை போடுறதுக்கோ இல்லை கூடு கட்டுறதுக்கோ ஒரு இடம் இல்லாமல் அதுங்க திறந்த வழியை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்குது. திறந்த வழியை பயன்படுத்தும் போது இந்த எலிகளுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு இரையாக மாறி அந்த எலிகள் இந்த பறவைகளை ரொம்ப ஈஸியாக சாப்பிட ஆரம்பிக்குது. ஏற்கனவே எலிகள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்காக முயல்களை அந்த தீவுக்குள்ள கொண்டு வந்து விடணும்? ஏன்னா இப்போ எலிகளாவது கப்பல்கள் வழியாக தெரியாதனமாக வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் முயல்களை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வாண்டடாக கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணத்தை கேட்கும் போது தான், டேய் உங்கள் மூளையை காட்டுங்கடா, அதை நான் பார்க்கணும்டா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம அடிக்கடி வேட்டையாடுறதுக்காக இந்த தீவுக்குள்ளே வந்து போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த தீவு கடலுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால யாராவது கப்பல் வழியாக போகும்போது அப்படியே வழி தருமாறி இங்கே வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாப்பாடை சாப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முயல்களை கொண்டு வந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கேட்கும் போதே யாரா நீங்கள் அப்படின்னு தோணுதுல. ஆனால் இந்த சம்பவத்தில் இவங்க அடுத்தடுத்து பண்ண பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்கும்போது எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா தோணும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த எலி முயல் அதிகமானதுனால அங்கே தீவில் இருக்கக்கூடிய நிறைய பறவைகள், ரொம்ப குறிப்பாக மெக்கோரி பேரக்கீட், மெக்கோரி ஐலாண்ட் ரயில், இந்த பறவைகள்லாம் முற்றிலுமா அழிஞ்சு போச்சு. இது போக நிறைய பறவை இனங்கள் அழிவோட விளிம்புக்கே போய் சேர்ந்துருச்சு. இது போக ரொம்ப முக்கியமாக டசக் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல் வகை அங்கே இருந்திருக்கு. அது மனிதர்களோட ரொம்ப அதிகமான உயரத்தில் ரொம்ப அதிகமாக அப்படியே புதர் மாதிரி வளரக்கூடிய ஒரு புல் வகை. அந்த புல் வகை எல்லாமே நிறைய இடங்கள்ல அழிஞ்சே போச்சு, இனிமேல் வளராது அப்படிங்கிற மாதிரியான மோசமான சூழ்நிலைக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. ஐயோ பாதிப்பு பெருசாயிருச்சு, இது எப்படியாவது சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு அதுக்கப்புறமா தான் தோணி அவங்க 3வது முட்டாள்தனத்தை, இது சரி பண்ணுறதா நினச்சி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணாங்க. அதுதான் பூனைகளை அந்த தீவுக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. பூனைகள் எப்படா முட்டாள்தனமாகும்? பூனை இருந்துச்சுன்னா எலியை சாப்பிடும், முடிஞ்சால் அது முயலை கூட சாப்பிடும்ல, அப்போ நல்லது தானே அப்படின்னு யோசிச்சோன்னா அங்கே தான் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பூனைகள் எலியையும் முயலையும் வேட்டையாடுறதை விட அங்கே இருந்து அந்த நேட்டிவ் பறவைகளை அதிகமாக வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பொதுவாகவே எலிக்கோ இல்லை முயலுக்கோ ஒரு வேட்டையாடிட்டு வந்து எப்படி தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற அந்த அறிவு எல்லாமே இயற்கையாகவே அதுக்கு இருக்கும். ஆனால் அந்த தீவில் இந்த பறவைகள் இந்த மாதிரியான வேட்டையாடிகளை இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அது இந்த பூனைக்கு இரையாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஏற்கனவே எலி, அதுக்கப்புறம் முயல், இப்போ பூனை, 3 சேர்ந்து இந்த பறவைகள்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இந்த பூனையோட எண்ணிக்கை அதுக்கு நிறைய சாப்பாடு கிடைச்சதுனால தொடர்ந்து அதுங்க பெருக ஆரம்பிச்சு 1980கள் எல்லாமே அந்த தீவில் 1 லட்சம் பூனைகள் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிருச்சு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த பூனைகள் அதுக்காக இந்த முயலை சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுங்க முயலையோ இல்லை எலியையும் சாப்பிட தான் செஞ்சிச்சு. ஆனால் அந்த முயலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இந்த இனப்பெருக்க சக்தி ரொம்பவே அதிகம், ரொம்ப ஈஸியாகவே அதிகமான குட்டிகளை போட்டுட முடியும் அப்படிங்கிறதுனால இன்னொரு பக்கத்தில் இந்த முயலோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கு. எந்த அளவுக்குனா, ஒரு கட்டத்தில் இந்த பூனைகள் எப்படி 1 லட்சம் பூனைகள் அளவுக்கு வந்துச்சோ அதே மாதிரி இந்த முயல்களுமே 1 லட்சத்துக்கும் அதிகமான முயல்கள் இந்த தீவுக்குள்ள வந்து சேர ஆரம்பிக்குது. ஐயய்ய, பூனை அதிகமாகுது முயல் அதிகமாகுது, நம்ம யோசிச்சது தப்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை ரொம்ப வீரியமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து இதெல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. மிக்சோமா அப்படிங்கிற வைரஸை நல்லா இருக்கக்கூடிய முயல்களோட உடம்புல செலுத்தி அதை எடுத்து வந்து இந்த தீவுக்குள்ள அதிகமாக விடுறாங்க. இப்போ அந்த முயல்கள் நல்லா இருக்கக்கூடிய முயல்களோட அப்படியே பழகும் போது அந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மற்ற முயல்களுக்கும் பரவி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முயல்கள் சாக ஆரம்பிக்குது. இது போக பொறி வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கேரட்டில் வந்து இந்த விஷத்தை தடவி அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முயல்களோட எண்ணிக்கையை நல்லாவே குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. 1980களுடைய பிற்பகுதியில் எல்லாமே அந்த முயல்கள் பெரிய அளவில் கொல்லப்பட்டு வெறும் 20,000 முயல்கள் தான் அந்த தீவில் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அதை நல்லாவே குறைச்சி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த பூனைகளை கொல்றதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. முயல்களை கொல்லும் போதே இந்த பூனைகளையும் எலிகளையும் கொல்றதுக்கான அந்த வேலைகளையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க. நேரடியாக போய் சுட்டு கொல்றது, அதுக்கப்புறம் பொறி வைக்கிறது, இதுக்கும் விஷம் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி அந்த பூனைகளை நல்லாவே கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 2000வது வருஷத்தில் அந்த தீவில் இருந்த கடைசி பூனையும் கொண்டு முடிச்சுட்டு மெக்கோரி ஐலாண்டை பூனைகளே இல்லாத தீவாக அவங்க மாற்றிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அன்னைக்கு தெரியல, இப்படி பூனைகளை மொத்தமாக கொண்டு முடிச்சது தான் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. என்னன்னா, முயல்களை ஒட்டுமொத்தமாக கொண்டு முடிச்சதுனால இப்போ அங்கே தீவில் இருக்கக்கூடிய மிச்ச மீதிலாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த எலிகளையும் அந்த முயல்களையும் அதுங்க அதிகமாக பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே அந்த பூனைகள் இருக்கும்போது பெரிய அளவில் அதால் இதுங்களை ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்த முடியலனாலும் ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ அதுவும் செத்து போனதுனால இங்கே இது ரெண்டுமே எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தாண்டா இந்த தீவுக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி 2 ராஜாக்களும் அப்படியே ஜாலியாக உழவ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுங்க தொடர்ந்து அந்த பிரச்சனையை அதிகப்படுத்த, ஸ்டார்டிங்கில் ஒரு பிரச்சனை பண்ணிச்சுல, அதே மாதிரி அந்த தீவை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுற பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கி ஒரு கட்டத்திலலாம் அந்த தீவில் எலி முயல் இது
ரெண்டுமே 1,30,000 அப்படிங்கிற அதிகமான எண்ணிக்கைக்கு ரொம்ப அதிகமாக பெருகி வந்துருச்சு. கேட்கும் போதே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகுதுல்ல, அந்த மாதிரி தான் அங்கே இருந்தவங்களுக்கும் ஆயிருக்கு. அதனால முன்னாடி பண்ண மாதிரியே மறுபடியும் இந்த மாதிரி நம்ம வைரஸ்லாம் கொண்டு வந்து இந்த முயல்களை அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அங்கே இருந்த முயல்கள் எல்லாத்துக்குமே அந்த வைரஸ்லேருந்து மியூட்டேட் ஆகிட்டதுனால பெரிய அளவில் அந்த வைரஸ் உதவி செய்யலை. அதுங்க தொடர்ந்து அந்த தீவை அழிச்சிக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி அழிச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் 2006 வருஷத்தில் அங்கே இருந்த லுசிட்டானியா பே அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்த ஒரு மலை குன்றில் அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு போய் அதுக்கு கீழே இருந்து அந்த பென்குயின் காலனி ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போச்சு. இதுக்கு முயல்கள் எப்படி காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு மலையாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு குன்றாக இருந்தாலும் சரி, அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கக்கூடியதுங்கிறது வந்து அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த செடிகளும் அந்த மரங்களும் தான். இப்போது இந்த முயல்கள் எல்லாத்தையும் அந்த புதர்களையும் அந்த செடிகளையும் அந்த குட்டி குட்டி செடிகள் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு. அப்படிங்கிறதுனால அந்த மண் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக ஆரம்பிச்சு அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே பொலபலன்னு விழுந்து இந்த மாதிரி பெரிய அளவில் ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. ஐயையே, அதை கண்டிப்பாக விடவே கூடாதா, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இந்த முயல்களும் எலிகளும் சாப்பிட்ற மாதிரியான உணவை ரெடி பண்ணி அதில் விஷத்தை கலந்து அதை வந்து அப்படியே அந்த தீவு முழுக்க தூறாங்க. அந்த உணவு எல்லாத்தையும் இந்த எலிகளும் முயல்களும் சாப்பிடும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போகுது. இதுக்கப்புறம் நேரடியாக போய் வேட்டையாடுறது, பொறி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் ரொம்ப தீவிரமாகவே இந்த முறை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி பண்ண மாதிரி ஏனோதானு இல்லாமல், அதாவது ஒரு எலி இருக்குன்னா ஒரு பூனையை கொண்டு வா சரியாயிரும் இப்படிங்கிற மாதிரி யோசிக்காம, சரியா இதை பண்ணால் இது சாகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முயல்களும் எலிகளும் சாக ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்காக நம்ம அப்படியே இதை மட்டுமே பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த முயல்கள் வந்து ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, போதும் அப்படின்னு நினச்சி விட்டதுனால தான் இந்த பிரச்சனை மறுபடியும் அதிகமாக இருக்குது. அதனால் முற்றிலுமாக அழிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசி முக்கியமான ஆயுதத்தை கொண்டு வராங்க. அதுதான் நாய்கள். என்னென்னா, இந்த நாய்களை நல்லா ட்ரெயின் பண்ண, வெளியிலேருந்து ட்ரெயின் பண்ணி கூட்டிகிட்டு வந்த நாய்களை தான் இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நாய்கள் இந்த எலிகளையும் முயல்களையும் தான் வேட்டையாடணுமே தவிர அங்கே இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் அந்த பேர்ட்ஸை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரெக்டான ட்ரைனிங் எல்லாம் பண்ணி அதுங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மிச்ச மீதி இருக்கக்கூடிய அந்த எலிகளையும் முயல்களையும் வேட்டையாட வைக்கிறாங்க. அந்த தேடுதல் ரொம்பவே வெற்றிகரமாக அமையுது. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அவங்க பிடிச்சிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு எந்த முயலோ எந்த எலியோ பிடிக்கலையே, நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் தொலை தூரத்தில் இருந்த ஒரு பொந்துக்குள்ள ஒரு முயல் குடும்பமே இருக்கிறத அவங்க 2011 கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயத்தை கொடுக்குது. என்ன இது, ஐயோ இவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்ச சமயத்தில் ஒரு முயல் கூட்டம் இருக்கே, தப்பாச்சே, அப்போ மறுபடியும் தேடணுமே. ஏன்னா இப்போ மறுபடியும் விட்டுட்டோம்னா ஏற்கனவே நடந்த அதே பிரச்சனை வந்துடும். ஒரு முயல் குடும்பத்தை நீங்கள் விட்டீங்கன்னா அந்த தீவையை அது காலி பண்ணிடுங்கிறதுனால அடுத்த 2 வருஷத்துக்கும் தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த 2 வருஷத்துக்கும் அவங்களுக்கு எந்த விதமான முயலும் கிடைக்கல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த தீவில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது இது பெஸ்ட் ஃப்ரீ தீவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2014 அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நாய்களை கொண்டு வந்து ஒரு தேடுதல் வேட்டை நடத்தினாங்க இல்லையா, இதுக்காக மட்டுமே அந்த குட்டி தீவிலேயே கிட்டத்தட்ட 90,000 கிலோமீட்டர் குறுக்க மறுக்க நாயை வச்சு அவங்க நடந்து தேடி பார்த்துருக்காங்க. அப்படி தேடினதுக்கு அப்புறமா தான் அது பெஸ்ட் ஃப்ரீ தீவாக அறிவிக்கப்படுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நீங்கள் இந்த பெஸ்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க, சரி மனுஷங்க என்ன உள்ள தானே இருக்கீங்களே, நீங்கள் தானடா பெரிய பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி இந்த தீவை சரி பண்ணுறதுக்காக மட்டுமே 2014 வரைக்குமே $25 மில்லியன் இன்னைக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 200 கோடி கிட்ட வரும். அவ்வளோ ரூபாய் அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க. சாதாரண ஒரு விஷயம், அந்த தீவை பற்றின இயற்கை விஷயங்கள் எதுவுமே புரிஞ்சிக்காம அங்கே இவங்க வந்து முயல்கள் அவங்களோட தேவைக்காக கொண்டு வந்து விட்டது, அதுக்கப்புறம் எலிகள் அவங்களுக்கே தெரியாமல் வந்து சேர்ந்தது, இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி புரிஞ்சிக்காமலே அங்கே பூனைகளை கொண்டு வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக மனுஷங்க பண்ண அவ்வளோ நிறைய தப்பால் தான் மனுஷங்களுக்கே அதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய செலவை கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோ சொல்கிறது தான், நீங்கள் இயற்கையை பற்றி ஒரு இயற்கை சூழலை பற்றி புரிஞ்சுக்காம அந்த இடத்துல நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதை பண்ணிங்கனாலும் சரி, அந்த பிரச்சனை அந்த இயற்கைக்காக இருக்காது, கடைசியில் அது உங்களுக்கு தான் தலையில் தான் கட்டும். இயற்கையை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு லெஃப்ட் காலில் ஒரு வதையை விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டே இருக்கும். அதுதான் இங்கேயும் நடந்தது. இப்படி இவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 2014 அப்புறமா இப்போ விஞ்ஞானிகள் என்ன நினச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகிறதுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம், இருந்தாலும் அதோட இயற்கை சூழல் திரும்ப வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 to 50 வருடங்கள் வரைக்கும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சாங்க. ஆனால் இந்த 10 வருடங்கள்லேயே நிறைய விஷயங்கள் அங்கே திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து போன அந்த பறவைகள் எல்லாமே மறுபடியும் அங்கே திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. அங்கே அந்த டசக் அப்படிங்கிற கிராஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அது மறுபடியும் பழைய நிலைக்கு வந்து சேர்ந்துருக்கு. இப்படி அந்த இயற்கை சூழல் இந்த 10 வருடங்கள்லேயே நல்லபடியாக திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு இந்த ஒரு சம்பவத்தில் தொடர்ந்து தப்புகள் பண்ணதால் மட்டுமே அங்கே இருந்தவங்களை வந்து நான் வந்து முட்டாள்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. இப்போ அந்த தீவு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்திரேலியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அந்த ஆஸ்திரேலியாவுக்குள்ளே இருந்த நேட்டிவ் மக்கள் இல்லாமல் அங்கே வெளியிலேருந்து வந்து சேர்ந்த ஐரோப்பியர்களால்
இருந்ததுனால அங்கே நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே தான் இருந்துச்சு காலம் முழுக்கவே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அங்கே மாடுகளை கொண்டு வந்ததுனால ஏற்பட்ட பிரச்சனை, நரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் முயல்களால் ஆஸ்திரேலியா முழுக்கவே பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி அங்கே நேட்டிவாக இல்லாத விலங்குகளை கொண்டு வந்து விட்டதுனால அங்கே தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிச்சு. அந்த பிரச்சனைகளெல்லாம் பற்றி நம்ம தனியாக நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பற்றி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே கூட கிரியேட் பண்ணி வைக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளே வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் நம்ம பேசாத பிரச்சனைகளும் என்ன நிறையா இருக்குது ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும். இப்படி இருந்ததுனால தான் அங்கே அதிகமான முட்டாள்கள் வாழ்ந்த ஒரு தீவு, முட்டாள்கள் வாழ்ந்த ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்னேன். மற்றபடி வேறு எந்த காரணமுமே கிடையாது. இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரது ஒன்றே ஒன்று தான். இயற்கையை நீங்கள் மதிச்சிங்கன்னா அது உங்களை மதிக்கும், இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிச்சு போயிட்டே இருக்கும்.